ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மற்றொரு பைபிளும் கிறிஸ்தவம் நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திப்பதையிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வேத ஆராய்ச்சியாளரும் போதகருமான பாஸ்டர் MS வசந்தகுமார் வருகை தந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்குள் அவரையும் வரவேற்றுக்கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம். இந்த நாளிலும் பாஸ்டர் நாங்கள் ஆராயவிருக்கிற கருத்தானது, அதாவது நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை இந்த நாளிலே கதைக்கவிருக்கிறோம். அதாவது தீர்க்க தரிசனம். அதாவது அநேக மாணவர்கள் இந்த நாட்களிலும் கூட தீர்க்க தரிசிகள் என்று சொல்லி அநேகமான காரியங்களை தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் சில விஷயங்கள் நடக்கின்றன, சில விஷயங்கள் நடக்கின்றனவா என்று தெரியவில்லை, இல்லை இனித்தான் நடக்குமா என்று கூட தெரியவில்லை எங்களுக்கு. அப்படியாக நிறைய ஒரு கருத்துக்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? நீங்கள் சொன்ன விதமாக கிறிஸ்தவர்கள் தீர்க்க தரிசனம் இல்லை என்றால் தீர்க்கதரிசி என்ற சொல்லை அதிகமாக கேட்டிருக்கிறார்கள், உபயோகித்திருக்கிறார்கள். தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது இது முழு வேதத்தையும் நாம் வைத்து பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவிப்பவன் தான் தீர்க்கதரிசி. இப்போ இந்த தீர்க்கதரிசன பணியில் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளினுடைய பணிக்கும் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளினுடைய பணிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. உண்மையாக வேதத்தின் சில காரியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஏற்பாடுகளுக்கும் இடையில் வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்கள் பலிகள் செலுத்தினார்கள், நிறைய பண்டிகைகளை கொண்டாடினார்கள், விருத்த சேதனம் செய்தார்கள், இன்னும் பல்வேறு விதமான ஆலயத்தோடு சம்பந்தப்பட்ட சடங்காச்சார காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள். இவற்றை நாம் செய்வதில்லை. இந்த ரெண்டு ஏற்பாடுகளுக்கும் இடையே இருக்கிற இந்த வித்தியாசம் அநேகருக்கு தெரியாமல் இருக்கிறத நிமித்தமாக சில தவறான கருத்துக்கள் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறது. அந்த விதமாகத்தான் தீர்க்க தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வித்தியாசத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்போ இந்த நிகழ்ச்சியில் ஒரு கேள்விகள் நீங்கள் கேட்கும்போது அந்த சில வித்தியாசங்கள் என்னால் சொல்லக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பவன் தான் தீர்க்கதரிசி. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த வரைக்கும் எபிரேய மொழியில், ஏனென்றால் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, நபி என்ற ஒரு சொல் தீர்க்கதரிசிக்கு உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொல்லினுடைய அர்த்தம் இன்னும் ஒருவனுக்காக பேசுபவன், இல்லையென்றால் இன்னும் ஒருவனுடைய வாயாக செயல்படுபவன், இன்னொருவனுக்கு சார்பாக என்றல்ல இன்னொருவனுக்காக பேசுகிறவன். இப்போ உதாரணத்திற்கு தேவன் மோசேயை அழைத்த போது, எகிப்தியரிடம் பார்வோனிடத்தில் அனுப்புவதற்காக மோசேயை அழைத்த போது மோசே சொல்கிறான், நான் திக்குவாயன், எனக்கு பேச வராது என்று. அந்த நேரத்தில் தேவன் என்ன சொல்கிறார் என்றால், ஆரோனை கூட்டிக் கொண்டு போ, அவன் நீ பேச வேண்டியவைகளை பேசுவான் என்று சொல்லிவிட்டு அவன் உன்னுடைய தீர்க்கதரிசியாக இருப்பான் என்று சொல்கிறார். இப்போ மோசே எதையெல்லாம் எகிப்திய அரசனிடத்தில் பேச போகிறானோ அவற்றையெல்லாம் பேசுவதற்கான ஒரு ஊடகமாக, வாயாக ஆரோன் இருந்தான். அப்போ ஆரோன் மோசேயினுடைய தீர்க்கதரிசி. இப்போ வேதத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் தேவனுடைய தீர்க்கதரிசிகள். எனவே அவர்கள் தேவனுக்காக தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ புதிய ஏற்பாட்டிலும் கூட அதே விதமான ஒரு அர்த்தத்தில் தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவிப்பது ஒரு தீர்க்கதரிசியினுடைய பணியாக இருக்கிறது. அப்படியாக இருந்தால் பாஸ்டர், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் என்று. இந்த தீர்க்கதரிசிகளுக்கு எவ்வாறு அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் கிடைக்கப்பெறுகிறது? இப்போ நாம் வேதத்தை பார்க்கும்போது பல்வேறு விதமான முறைகளில் தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு கூடாக பேசியிருக்கிறார். இப்போ வேதாகமத்தை நான் அடிக்கடி எல்லா இடங்களிலும் சுட்டி காட்டுகிற ஒரு முக்கியமான காரியம், இந்த வேதாகமத்தினுடைய காலகட்டங்களை நாம் சரியான விதத்தில் அறிந்திருக்க வேண்டும். இப்போ வேதத்தில் ரெண்டு ஏற்பாடுகள் என்று மாத்திரமல்ல, இந்த பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கும்போது நியாய பிரமாணத்திற்கு முற்பட்ட ஒரு காலப்பகுதியை நாம் பார்க்கின்றோம். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முற்பட்ட காலத்தில் அங்கு தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் பார்ப்பதில்லை. ஏனென்றால் தேவன் நேரடியாக மனிதர்களோடு பேசி வந்தார். இப்போ காயினோடு கூட தேவன் நேரடியாக பேசினார். ஆபிரகாமோடு மாத்திரமல்ல, ஆதாமோடு மாத்திரமல்ல, காயினோடும் பேசினார். இப்படி தேவன் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முற்பட்ட காலத்தில் நேரடியாக பேசினார். பிறகு இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு, மோசேயினுடைய காலத்திற்கு பிறகு, தேவன் மோசேயின் மூலமாக பேசுகிறவராக இருந்தார். இப்போ மோசையோடு பேசுகிற காரியங்கள் அல்ல, மனிதர்களோடு பேச வேண்டிய காரியங்களை மோசையின் ஊடாக பேசினார். எனவே மோசே தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். இப்போ இதற்கான காரணத்தை பார்த்தோம் என்றால் சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் கவலையை தருகின்ற விதமான ஒரு காரியம். ஏனென்றால்
இஸ்ரவேல் மக்களோடு தேவன் பேசுகிறார் சீனாய் மலையில் வைத்து. அந்த நேரத்தில் தேவனுடைய குரலை கேட்டு அவர்கள் பயந்து போய்விடுகின்றார்கள். அதனால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், தேவனே நீர் இனி எம்மோடு பேச வேண்டாம், மோசையினூடாக பேசும் என்று. தேவனும் அந்த மக்களினுடைய கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்டு என்ன செய்து விட்டார்? மனிதர்களோடு நேரடியாக பேசுவதை விட்டுவிட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். ஆனால் இந்த தீர்க்கதரிசிகளோடு அவர் நேரடியாக பேசினார். ஏனென்றால் லேவியராகம புத்தகத்தில் கூட கிட்டத்தட்ட 50 தடவைகளுக்கும் அதிகமாக கர்த்தர் மோசையை நோக்கி என்று இருக்கிறது. ஆனாலும் இந்த மோசையை குறித்து நாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசத்தை பார்க்கலாம். மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் மோசைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எண்ணாகம புத்தகத்தில் ஆரோனோடும் மிரியாமோடும் தேவன் சொல்கிறார், நான் வளமையாக தீர்க்கதரிசிகளோடு பேசும்போது சொப்பனத்தின் மூலமாக, கனவின் மூலமாக, இல்லைனால் தரிசனத்தின் மூலமாக பேசுவேன். ஆனால் மோசையோடு நான் முகமுகமாக பேசுகிறேன் என்று சொன்னார். எனவே மோசையோடு பேசிய விதம் வித்தியாசம். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு முற்பட்ட காலத்தில் தேவன் எப்படி மனிதர்களோடு பேசி வந்தாரோ அந்த விதமாக மோசையோடு பேசினார். அதற்கு பிறகு தீர்க்கதரிசிகள் மூலமாக மனிதர்களோடு பேசுகிறார். எனவே சில நேரங்களில் தேவன் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு சொப்பனங்களை கொடுத்தார், தரிசனங்களை கொடுத்தார். இந்த தரிசனங்களில் சில காட்சிகள் காண்பிக்கப்படும். அந்த காட்சிகளில் என்ன காண்பிக்கப்படுகிறது என்பதை அந்த குறிப்பிட்ட தீர்க்கதரிசி புரிந்து கொண்டால் தேவன் அதற்கு மேல் எதுவும் பேச மாட்டார். இல்லை என்றால் அந்த காட்சியின் ஊடாக என்ன செய்தி கொடுக்கப்பட வேண்டும், மனிதர்களுக்கு என்ன செய்தி கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த செய்தியை தீர்க்கதரிசிகளுக்கு கொடுப்பார். இப்போ தீர்க்கதரிசன புத்தகங்களை நீங்கள் வாசிக்கும் போது பல இடங்களில் வாசிக்கிற ஒரு காரியம், தீர்க்கதரிசிகள் சொல்வார்கள், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. இப்போ எப்படி நம்முடைய மனதில் ஒரு எண்ணம் உண்டாகிறதோ அந்த விதமாக கர்த்தருடைய வார்த்தை என்ன நடக்கிறது, அந்த தீர்க்கதரிசிகளினுடைய சிந்தைக்கு வருகிறது. எனவே தேவன் அந்த தீர்க்கதரிசிகளோடு பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? தேவனுடைய குரலை அவர்கள் கேட்கவில்லை, ஆனால் அவர்கள் ஜெபத்தில் இருக்கும்போது, இல்லைனால் தேவன் அவர்களை அந்த தீர்க்கதரிசன பணிக்காக அழைக்கும் போது தம்முடைய வார்த்தையை அவர்களுக்குள் கொண்டு வருகிறார். அதாவது வார்த்தை மூலமாகத்தான் தீர்க்க தரிசனம், காட்சிகள் மூலமாக, தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமாகவும் கொடுக்கப்படுகிறது. மற்ற நேரங்களில் வார்த்தைகள் மூலமாக வருகிறது. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வரும்போது இந்த தீர்க்கதரிசிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குறிப்பாக தீர்க்கதரிசன வரம் என்ற ஒரு வரம் இருக்கிறது. அதே சமயம் ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம் என்கின்ற ஒரு காரியமும் இருக்கிறது. இந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம் என்கின்ற வரம் ஒரு கிறிஸ்தவனுக்கு, இல்லையென்றால் ஒரு தீர்க்கதரிசிக்கு, அவர் ஜெபிக்கும் போது, இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று, அந்த நேரத்தில் என்ன காரியத்திற்காக நான் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்பது நீங்கள் சொல்லாவிட்டால் எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் ஜெபிக்கும் போது பரிசுத்தாவியானவர் என்ன செய்கின்றார், என்ன காரியத்திற்காக நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமோ அதை என்னூடாக அவர் கொண்டு வருகிறார். அப்போ இதனால் தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனம் இருக்கிறது, நாம் என்ன விதமாக வேண்டிக் கொள்வது என்பதை அறியாது இருக்கிறது நிமித்தமாக பரிசுத்தாவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் தமிழில். பரிசுத்தாவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கின்றார் என்ற அர்த்தம் மூல மொழியில் இல்லை. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாம் என்ன விதமாக ஜெபம் பண்ணுவது என்பதை அறியாமல் இருக்கும்போது, அதாவது என்ன வார்த்தைகளை உபயோகிப்பது என்று தடுமாறுகின்ற நேரத்தில் நம்முடைய அந்த மன உணர்வுகளுக்கு பரிசுத்தாவியானவர் சொல் வடிவம் கொடுத்து நமக்கூடாக அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறவராக இருக்கின்றார். எனவே தேவன் இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் நேரடியாக தரிசனம் மூலமாக, இல்லையென்றால் வார்த்தை மூலமாக தீர்க்கதரிசிகளுக்கு செய்தியை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தாவியானவர் என்ன செய்கின்றார், அந்த காரியத்தை செய்கிறவராக இருக்கின்றார். அதுபோல பாஸ்டர், நாங்கள் பார்க்க போனால் ஒரு தீர்க்கதரிசியானவர் ஒரு தீர்க்க தரிசனம் கூறுகிறார் என்று சொன்னால் அது உண்மையான தீர்க்க தரிசனமா என்பதை எப்படி நாங்கள் அறிந்து கொள்வது? இப்போ 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, இப்போ பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொன்னால் அது கட்டாயம் நிறைவேற வேண்டும். அப்படி நிறைவேறாவிட்டால் அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல என்பதை அந்த கால மக்கள் அறிந்து கொண்டார்கள். இதற்கு நல்ல ஒரு உதாரணம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம், யோனாவினுடைய வாழ்க்கை.
இப்போ யோனா ஆரம்பத்தில் நினிவே நகரத்திற்கு போகாமல் இருக்கிறான். 4ஆம் அதிகாரம் யோனாவினுடைய புத்தகத்தை வாசிக்கும் போது யோனா சொல்கிறான் தான் ஏன் போகவில்லை என்று. ஏனென்றால் அந்த மக்கள் யோனாவினுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி விட்டார்கள். இப்போ யோனா அதற்காக கோபப்படுகிறான், அதற்கு வேறு காரணம் இருக்கிறது. ஆனால் முக்கியமான ஒரு காரணம் யோனாவே சொல்கிறான், தேவனை பார்த்து நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், அவர்கள் மனம் திரும்பினால் நீர் மன்னித்து விடுவீர், அதனால் தான் நான் ஆரம்பத்தில் போகவில்லை என்று சொல்கிறான். இப்போ இந்த யோனா உண்மையான ஒரு தீர்க்கதரிசி. ராஜாக்கள் புத்தகத்தில் பார்க்கலாம், அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. இப்போ நினிவேக்கு போய் அவன் சொல்ல போகிற தீர்க்க தரிசனம் கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ அழிவை குறித்து அவன், அதாவது நினிவே நகரத்தின் மீது வரப்போகிற தண்டனையை குறித்து அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அவனுடைய உள்ளத்தில் இருந்த எண்ணம் என்னது? தன்னுடைய செய்தியை மக்கள் கேட்டு மனம் திரும்பினால் தேவன் என்ன செய்வார்? அவர்களை மன்னித்து விடுவார். அது அவருடைய தன்மை, அவருடைய குணாதிசயம். எனவே அந்த விதமாக தேவன் மன்னித்து விட்டால் தான் சொன்ன தீர்க்க தரிசனம் பொய்யானதாக போய்விடும். எனவே மக்கள் என்னை ஒரு பொய் தீர்க்கதரிசி, பிழையான ஒரு தீர்க்கதரிசி என்று எண்ணி விடுவார்கள் என்று பயந்து அவன் என்ன செய்கிறான்? போகாமல் இருக்கிறான். ஏனென்றால் அந்த காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய செய்தியை சொல்லி தீர்க்க தரிசனத்தை அறிவித்ததற்கு பிறகு அந்த காரியம் நிறைவேறாவிட்டால் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட விதமாக கல்லறிந்து கொன்று விடுவார்கள். அது தற்போதைய காலத்தில் அப்படியா இருக்கிறதா பாஸ்டர்? தீர்க்க தரிசனம் பிழைத்து விட்டால் அது இந்த வாரான தண்டனைகள் உண்டா? இப்போ இன்றைக்கு அந்த விதமான ஒரு காரியத்தை, இப்போ எந்த குற்றத்தை செய்தாலும் ஒருவரை கல்லறிந்து கொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த விதமான அதிகாரம் இருந்தது. ஆனால் இதை யார் செய்தார்கள் என்றால், அந்த காலத்தில் ஒவ்வொரு பட்டணத்திலும் இல்லையென்றால் ஒவ்வொரு கிராமத்திலும் நியாயாதிபதிகள் இருந்தார்கள். இப்போ நம்முடைய பழைய காலத்து தமிழ் கலாச்சாரத்தில் இந்த கிராமங்களில் பஞ்சாயத்து கூடுகின்ற விதமாக ஒரு கிராமத்தில் ஒரு வழக்கு இல்லைனால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதை விசாரித்து அதற்கு தீர்ப்பு கொடுப்பதற்கு அங்கு அதற்கென்று நியமிக்கப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள். இந்த விதமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த பிரதேசங்களில் இந்த விதமான காரியம் இருந்தது. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரோம அரசாங்கம் அங்கு இருந்தாலும் கூட மதம் சம்பந்தமான காரியங்களில் எல்லா விதமான சுயாதீனத்தையும் யூதர்களினுடைய ஆலோசனை சங்கத்திற்கு ரோம அரசாங்கம் கொடுத்திருந்தது. எனவே இந்த கல்லறிந்து கொல்லப்படுகின்ற முறை அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போது நாம் வாழ்கிற நாட்டில் குற்றங்களை விசாரித்து அதற்கான தீர்ப்பு கொடுப்பதற்கு அரசாங்கம் இருக்கிறது, போலீஸ் இருக்கிறது. எனவே இது அவர்கள் செய்ய வேண்டிய காரியம். நீதிமன்றங்கள் இருக்கிறது. எனவே நாம் அந்த விதமாக ஒருவர் தீர்க்க தரிசனம் உரைத்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாவிட்டால் கல்லெறிந்து கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை. அப்போ அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு அதிகாரம். அப்போ இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி சொல்லிய காரியம் நிறைவேறாவிட்டால் நாம் என்ன செய்யலாம்? இப்போ புதிய ஏற்பாட்டில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதிய நிருபத்தில் ஒரு காரியத்தை பவுல் சொல்கிறார். 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று சொல்கிறார். இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். எனவே புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படுகிறது, தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். எனவே சொல்லப்படுகிற எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தையும் நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியாது இது உண்மையிலேயே தேவன் பேசுகிற தீர்க்க தரிசனமா இல்லை என்றால் இது ஒரு பொய்யான தீர்க்க தரிசனமா என்பது நமக்கு தெரியாது. அதனால் எதையும் நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. ஆனால் அதனோடு நாம் நின்று விடக்கூடாது. ஏனென்றால் அடுத்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இப்போ இந்த வசனத்தை நாம் தனியாக எடுத்து வேறு காரியங்களை சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்வதற்கு உபயோகிக்கக்கூடிய விதமான ஒரு வசனம் அல்ல. இது 20ஆம் வசனத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை குறித்து தான் பவுல் அங்கு சொல்கிறார். எனவே தீர்க்க தரிசனங்களை அற்பமாக நாம் எண்ணக்கூடாது. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? எல்லா தீர்க்க தரிசனங்களையும் சோதித்து பார்க்க வேண்டும். இப்போ ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார் என்பதற்காக அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் இல்லை. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிலைமை வித்தியாசம். இப்போ பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால்,
இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் நேரடியாக தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கின்றவர்களாக இருந்தார்கள். சரியா? அப்ப அந்த வார்த்தையை நிதானித்து பார்ப்பதற்கோ ஆராய்ந்து பார்ப்பதற்கோ அவர்களிடத்தில் எதுவும் இருக்கவில்லை. என்றால் அவர்களிடத்தில் இருந்தது நியாயப்பிரமாண புத்தகம், மோசே எழுதிய 5 புத்தகங்கள், அதுதான் வேத வாக்கியமாக வைத்திருந்தார்கள். என்னால் மற்ற புத்தகங்கள் பிற்காலத்தில் எழுதப்பட்டது. பிற்காலத்தில் எழுதப்பட்டது என்று சொல்லும்போது அந்த பழைய ஏற்பாட்டு கால மக்களினுடைய வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டு கொண்டு வந்து பிற்காலத்தில் தான் அவைகள் வேத வாக்கியம் என்கின்ற நிலையை பெற்றது. அது வரைக்கும் இந்த 5 புத்தகங்கள் மட்டும்தான் இருந்தது. எனவே தீர்க்கதரிசிகள் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அது நேரடியாக தேவனால் அறிவிக்கப்படுகின்ற வார்த்தையாக இருந்தது. எனவே சரியான தீர்க்கதரிசனம் எது, பிழையான தீர்க்கதரிசனம் எது என்பதை நிறைவேறுவதை வைத்து தீர்மானிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த நிதானிக்கின்ற விஷயத்தை தேவன் மக்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கவில்லை. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்களுக்கு தீர்க்கதரிசனத்தை நிதானித்து பார்ப்பதற்கு எதுவும் இருக்கவில்லை, நியாயப்பிரமாணத்தை தவிர. ஆனால் புதிய செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாடு இருக்கிறது, இப்போது இன்றைக்கு வேதம் இருக்கிறது. இப்போ 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் கூட தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படும் போது அவைகள் நிதானிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் கூட உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறத நிமித்தமாக, எல்லாவற்றையும் கள்ள கிறிஸ்துக்கள் இருக்கிறத நிமித்தமாக எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அவைகள் தேவனிடத்தில் வந்தவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தீர்க்க தரிசனத்தை சோதித்து பார்ப்பதற்கு, நிதானித்து பார்ப்பதற்கு நமக்கு வேதாகமம் இருக்கிறது. இதனால்தான் நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது, படிக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேதத்தை முரண்படுத்துகிற விதமாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுமாக இருந்தால் அது தேவனிடத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசனம் அல்ல என்பதை உறுதியாக நம்மால் சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படியாக பாஸ்டர், நீங்கள் குறிப்பிட்டவாறு புதிய ஏற்பாட்டில் நீங்கள் ஒரு வார்த்தையின் மூலம் குறிப்பிட்டிருந்தீர்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணக்கூடாது என்று. அப்படி பார்க்க போனால் பல தீர்க்க தரிசனங்கள், உரைக்கப்படும் பல தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களில் நிறைவேறுவதில்லை. அது இப்போ நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விதமாக அநேகர் பிசாசின் ஆவிகளுக்கும் வஞ்சிக்கின்ற ஆவிகளுக்கும் செவி கொடுத்து சத்தியத்தை விட்டு வழி விலகி போய்விட்டார்கள். இப்போ சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்களை எல்லாம் பார்த்தால் 3 விதமாக, 3 பகுதியாக நாம் பிரிக்கலாம். 1 தேவனால் அவருடைய ஆவியானவர் மூலமாக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள். 2 மனிதர்கள் தங்களுடைய மனதில் உள்ள காரியங்களை மாம்ச பிரகாரமாக சொல்கிற காரியங்கள், தாங்கள் என்னத்தை விரும்புகிறார்களோ, என்னத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை தீர்க்க தரிசனமாக சொல்லிவிடுகின்றார்கள். 3 ரொம்ப பயங்கரமானது, இந்த வஞ்சிக்கின்ற ஆவிகளுக்கு, பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விதமாக மனசாட்சியில் சூடுண்டவர்கள், அதாவது மனசாட்சியே மரத்துப்போன நிலையில் இருப்பவர்கள், பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவர்கள், இவர்கள் மூலமாக வருகிற தீர்க்க தரிசனங்கள் மிக மிக தவறானவைகளாக இருக்கும். என்றால் பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருவான், அவன் தீர்க்கதரிசி போல கூட வந்து விடுவான். அதனால் தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்க வேண்டும் என்று. இப்போ இந்த வேதத்தில் தேவன் கொடுத்திருக்கின்ற உபதேசங்களுக்கும் சத்தியங்களுக்கும் விரோதமாக, இல்லைனால் அதற்கு முரணான விதத்தில் தேவன் ஒரு நாளும் பேச மாட்டார். இதை எப்படி ஆணித்தரமாக சொல்லலாம் என்றால், வேதத்தில் மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கிறது. இது 1600 வருஷ கால இடைவெளியில் எழுதப்பட்டது. இந்த புத்தகங்களில் எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. இப்போ ஆரம்பத்தில் தேவன் ஒரு குறிப்பிட்ட விதமாக பேசிவிட்டு அதை முரண்படுத்துகிற விதமாக பிற்காலத்தில் இன்னொரு விதமாக தேவன் பேசவில்லை. எனவே இன்றைக்கு தேவன் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுவார் என்றால் அவர் என்ன செய்ய மாட்டார்? ஏற்கனவே தாம் எழுதி கொடுத்த இந்த வேதத்திற்கு முரணாக அவர் பேச மாட்டார். எனவே வேதத்தை முரண்படுத்துகிற தீர்க்க தரிசனங்கள் தவறானவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நாம் வேதத்தை ஆழமாக ஆராய்ந்து படிக்க வேண்டியது அவசியம். வேத சத்தியங்கள் நமக்கு தெரிந்திருந்தால் மட்டும்தான் என்ன செய்யலாம், எது சரி எது பிழை என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். இப்போ இதனால் தான் நான் அடிக்கடி சொல்கிற காரியம், இப்போ இயேசுவே சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
சங்கீதம் 1 என்ன பார்க்கலாம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பெரோயா பட்டணத்தார் என்ன செய்தார்கள்? மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். எனவே கிறிஸ்தவர்கள் அனைவரும் வேதத்தை ஆராய்ந்து படிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்போது எந்த தீர்க்க தரிசனம், எந்த பிரசங்கம் தவறானதாக இருந்தாலும் இலகுவாக அதை அவர்களால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விதமாக கண்டுகொண்டதற்கு பிறகு இந்த தெசலோனிக்கேயரில் பவுல் சொல்கிற இந்த காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. என்ன சொல்கிறார்? நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். 22ஆம் வசனத்தில் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இப்போ அந்த பொல்லாங்காய் தோன்றுகிற இல்லைனால் தவறான தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் அதிகமாக பேசிக்கொண்டிருப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிழையை நாம் பிரபலப்படுத்தக்கூடாது, அதை குறித்து அதிகமாக பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. ஒரு காரியம் பிழையானதாக தப்பானதாக இருந்தால் அதை அப்படியே நாம் விட்டுவிட்டு நாம் சரியானதை மாத்திரம் பற்றி பிடித்து கொண்டு அதன்படி நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மிக்க நன்றி பாஸ்டர். இந்த நாளிலும் தீர்க்க தரிசனம் அதுபோல தீர்க்க தரிசிகளை குறித்துதான விரிவான விளக்கத்தை எங்களுக்கு தந்திருந்தீர்கள். நல்லது நேயர்களே, இன்றைய நாளிலும் கூட பாஸ்டர் எங்களுக்கு சொன்னதின்படி தீர்க்க தரிசனங்கள், அதாவது நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வேதத்தில் இருந்து அவர் குறிப்பிட்டது போல இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்துதான விரிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷலோமி ரோஹன். வணக்கம் நேயர்களே.